இப்போ என்ன வேணா பேசலாம், எங்க இஷ்டம் பேசிட்டோம், அதுக்கப்புறம் வேற மாதிரி மாத்தி விடுவோம்லாம் முடியாது. கலாம் என்றால் கலகம் சொல்லிட்டு, இந்து என்றால் திருடன் சொல்லிட்டு அப்புறம் மாத்துறதுலாம் இப்ப நடக்க ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு நீதித்துறை. நீங்க எங்க போனாலும் எப்படி வந்தாலும் திருப்பி திருப்பி அவங்க நெருக்கிறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதனால இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல கண்டிப்பாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் அந்த வழக்குல கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, நீங்க இவங்க மேல எந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க? சரி, முதல்ல கோர்ட் எந்த அடிப்படையில விசாரிக்க கூடாதுன்னு தடை கொடுத்தாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி வரல. இவங்க எல்லாம் ஏன் எடுத்தீங்க இவங்க பேர்ல கேட்கல, தடை கேட்டாங்க கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கூட இவங்க பேர்ல விசாரிக்க தடை இல்லை. சம்மனுக்கு வாங்க ஆஜராகணும், சம்மன் கொடுத்து ஆஜராகணும் சொன்ன போது ஏன் ஆஜராக கொடுங்க? அதை படிக்கல நீங்க? அந்த கதவுல அதை பார்க்கலையா? பூட்டை மட்டும் தான் பாத்தீங்க. அப்ப அந்த சம்மனை பார்க்கல. அதுக்கே நீங்க விசாரணைக்கு ஆஜராகல, நேர கோர்ட்டுக்கு போறீங்க. எங்களுக்கு மேல உள்ள வீட்டை சீல எடுக்கணும்ன்றீங்க. சம்மன் கொடுத்ததுக்கு எப்போ வருவீங்க போது சொல்லுங்க. அவரு இவர்களுடைய நட்பு ஓட்டாங்க சார். டெய்லி 4 பேர் ஒன்னா சுத்துவோம், 5 பேர் ஒன்னா சுத்துவோம். இந்த 2 பேர் பேசவே மாட்டாங்க, இந்த 2 பேர் காணாம போயிடுவாங்க. இன்னொருத்தர் எங்க இருக்காருன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு யாருமே தெரியாது. இது எப்படி ஒரு நாடகம்? இந்த மக்கள் நம்பணும் நாடகம். ஏன்னா திரு உதயநிதி அவர்களுடைய நெருக்கமான வட்டாரத்தில் இருந்தவர்கள் இந்த எல்லாரும். இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கர் மேல ஏன் குற்றச்சாட்டு இருக்குது? திடீர்னு 600 கோடி ரூபாய் நான் படம் எடுக்க வந்தேன், 5 படம் 6 படம்னு சொல்றாரு. இவருக்கு ஏது பணம்? அங்க இவங்க கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா சார் உங்களுக்கு தெரியல என்ன எடுத்தாங்க, என்ன வச்சாங்க, நம்ம எதுல மாட்டிருக்கோம், இன்னும் அதுவே பிடிபடல. நீங்க அதை பார்க்கணும். நம்ம எந்த வழக்குல பிடிபட்டிருக்கோம், என்னெல்லாம் ஆதாரம் கொண்டு போயிருக்காங்க. நீங்க அப்போ பெருசா ஒரு திமிங்கலம் மாட்டிருக்கு. அவர் கை காட்டாரு, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்க பாருங்க, அமித்ஷா அவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அதை போடுறாங்க. ஐயோ ஏதோ பெருசா 1000 கோடி நினைச்சோம், அவரு பல 1000 கோடி சொல்றாரு, நம்ம எதுல மாட்டி இருக்கிறோம் தெரியலையே. அந்த ஒரு பதட்டம் வந்துச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கணும் சார். ஓகே. உச்சநீதிமன்றம் இடி மீது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில விக்ரம் ரவீந்திரன், ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இவங்க 3 பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டீங்க, ரைடெல்லாம் போனீங்களே அப்படின்ட்டு ஹைகோர்ட் இடி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பொன்முடி கேஸை ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இந்த இரு நிகழ்வுகளும் தற்பொழுது திமுகவிடையே ஒரு பேரிடியை இடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா மாறி இருக்கு. இந்த பேரிடி தலைமை வரைக்கும் நீடிக்குமா இல்ல அடிமட்டத்தோட புதஞ்சிருமா? இல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இல்ல சார். புதையத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா திரு பொன்முடி அவர்கள் மேல வழக்கு எப்படி வந்தது? அவரு பேசினாரு, ஒரு இடத்துல போய் சைவம் வைணவம்னு பேசுறாரு. தனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு பேசுறாரு. ஒரு மோசமான வெறுப்பு பேச்சு தான். அந்த இடத்துல அவர் அந்த பேச்சு எடுத்திருக்க வேண்டாங்கிறது ஓகே. இதுல எப்படி இந்த கேஸ் வந்துச்சுன்னு முதல்ல பாருங்க. ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பேசுறாரு. இவர் பொதுவெளியில பேசின வீடியோ பொதுவெளியில வந்த பொழுதே கட்சி நடவடிக்கை எடுக்கணும். இவர் மேல உடனடியா எல்லாருமே என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்கன்னு கூட்டணி கட்சி யாரும் பேசுற. சரி, ஒருத்தர் ஜெகநாத்ங்கிறவரு கேஸ் போடுறாரு, இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும் பொழுது தமிழக அரசு பதில் அளிக்கணும்னு அவர் கொடுக்குறாரு. இதுக்கு என்ன பதில் அளிக்கணும்? வீடியோ கண்ணு முன்னால இருக்கு, இதுக்கு பதில் அளிக்கணும் நீங்கன்னு கொடுத்தாரு. அவங்க பதில் கொடுக்கல. அதற்கு பிறகு இது ஜூன் 19 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில ஏப்ரல் மாசமே திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய இதை பார்த்துட்டு தானா முன் பார்த்து நீங்க எடுக்கணும், வழக்கு எடுக்கணும், இது என்ன பண்ணிருக்கீங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 23 ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணல. ஏப்ரல் 23 அறிக்கை கொடுங்க, ஏன் நீங்க இதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிஞ்சிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சரி, அப்படி கேட்கும்பொழுது அரசு என்ன கொடுத்தாங்க? வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? ஒண்ணும் இல்ல, அப்படியே கிடக்கு. அவர் என்ன சொன்னாரு? 5 புகார் வாங்கியிருக்கோம், டிஜிபி 5 புகார் வாங்கியிருக்கோம் அரசு தரப்புல சொன்னாங்க. அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் மேல? ஒண்ணுமே இல்ல. அது வேற என்ன சொல்றாங்கன்னாக்க, பொன்முடியோட தரப்புல ஆஜரானவங்க என்ன சொல்றாங்க, திரு விகாஸ் சிங் அவர் வக்கீல் நினைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு?
ஏற்கனவே மதுரை அமர்வு ஒரு உத்தரவு போட்டாங்க, அதனால நீங்க திரும்பி எடுக்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் இப்போது ஒரு உள்ளரங்குல சுட்டி காட்டினாரு. பப்ளிக்ல பேசல, அவங்க கட்சி அவங்க உள்குள்ளதான் பேசியிருக்காரு. இதை நீங்க எதுக்கு இதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிற விதத்துல அவர் கொண்டு போனாரு கோர்ட்டுக்கு. அப்படிதான் கொண்டு போனாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, அவரோட முழு பேச்சையும் கேட்கணும், முன்ன பின்ன எல்லாம் கேட்கணும். அவர் என்ன புதுசா சொல்லியிருக்காருங்க அதெல்லாம் என்ன சொன்னாங்க நீதிபதி, முக்கியமான 2 சமயங்களை பத்தி நீங்க பேசுறீங்க, எங்களுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. முகாந்திரம் இந்த வீடியோவை பார்த்துட்டாரு நீதிபதி, பார்த்துதான் கேட்கிறாரு. அப்புறமும் இப்ப என்ன கேட்கறாங்க, இதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு காவல்துறை தெரிவிக்கிறீங்களே, அப்ப அது என்ன வீடியோ நான் பார்த்தது என்ன? காவல்துறை முகாந்திரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அந்த வீடியோல அவர் பேசுனது என்ன? வாங்க பதில் சொல்லுங்க, வாங்க பதில் சொல்லுங்க கேட்கறாங்க. சரியான நடவடிக்கை. இப்போ என்ன வேணா பேசலாம், எங்க இஷ்டம், பேசிட்டோம், அதுக்கப்புறம் வேற மாதிரி மாத்தி விடுவோம் எல்லாம் முடியாது. கலாம் என்றால் கலகம் சொல்லிட்டு, இந்து என்றால் திருடன் சொல்லிட்டு அப்புறம் மாத்துறதுலாம் இப்ப நடக்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு நீதித்துறை. நீங்க எங்க போனாலும் எப்படி வந்தாலும் திருப்பி திருப்பி அவங்க நெருக்கிறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதனால இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல கண்டிப்பாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த உறுதி நீதித்துறை மேல மக்களுக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரொம்ப தெளிவான கேள்விதான். நீங்க எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்டாலே இப்ப வரைக்கும் பதில் வரலன்னா மூடி மறைக்கிறாங்க, வேலை செய்யலன்னு அர்த்தம். அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எத்தனை பேர் கொடுத்தாங்க? 5 கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன சார் பண்ணீங்க? வாங்கி வச்சிருக்கோம், இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த வீடியோவை பாக்குறோம், பாத்துட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதே ஒரு பாஜக அலுவலகத்துக்கு நடந்திருந்தா இந்த நேரத்துக்கு பொங்கி எழுந்து அங்க போய் நின்று வாசல்ல தர்ணாலாம் பண்ணிருப்பாங்க. ஒண்ணும் இல்லை இப்போ. ஆனால் நடவடிக்கை வெகு விரைவில் வரும். இந்த 19ஆம் தேதி அவங்க கொடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக நீதிமன்றம் இதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா எல்லா ஆதாரங்களும் தெளிவாக இருக்கு. அவர் பொதுவெளியில பேசியிருக்காரு. நீங்க முன்ன பின்ன வேற ஏதோ பேசியிருக்காரு, கட் பண்ணி போட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்தில் அந்த 2 வார்த்தை சொல்லப்பட்டது உண்மை. 2 சமயத்தையும் சொல்லி இப்படி சொல்லுவாங்கன்னாலும் நீங்க ஒரு இதுவா பொறுப்பான ஆளா இருந்து நீங்க பேசிடக்கூடாது. அது உங்கள் மேல் ஒரு தவறு, வெறுப்பு பேச்சு தான் சார். அது சமயத்தின் மீது உள்ள வெறுப்பு பேச்சு. இது வேற ஒண்ணுமே கிடையாது. ஹேட்டட் ஸ்பீச்ல கண்டிப்பா வரும் இது. அதனால இது நடவடிக்கை எடுக்கப்படும். இவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை வரும், காத்திருங்கள். ஏன்னா திமுகவுக்கு நாங்க கட்சியில இருந்து அவரை பதவியில இருந்து எடுத்துட்டோம். கட்சி பதவியில இருந்து எடுக்கிறது ஒரு பெரிய தண்டனையா? கட்சி பதவியில இருந்து எடுத்தா ஒரு தண்டனையா? அதெல்லாம் ஒரு இது. அவர் இப்போ கட்சி பதவியில இருந்து எடுத்ததுனால விழுப்புரத்தை யாரும் அவருக்கு ஐயா வணக்கம் சொல்றதே இல்லை, வணக்கம் சொல்றதே இல்லை. அப்படின்னு திருப்பி போறாங்களா? கண்ட்ரோலே அவர் தான் ஃபுல்லாவே. அப்புறம் அது ஒரு தண்டனைன்னு கூடுறாங்க பாருங்க. அதுதான் பெருசா இருக்கு. நாங்க தான் கட்சி விட்டு எடுத்துட்டோமே, அந்த பதவியில இருந்து எடுத்தோம், கட்சி பதவியில இருந்து எடுத்தோமேன்றாங்க. எவ்வளவு தவறானது. இப்ப இவருக்கு நடவடிக்கை கண்டிப்பாக நடந்தது. சரி, அடுத்து திரு உதய அந்த டாஸ்மாக் ஊழல் அந்த வழக்குல கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, நீங்க இவங்க மேல எந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க? சரி, முதல்ல கோர்ட் எந்த அடிப்படையில விசாரிக்க கூடாதுன்னு தடை கொடுத்தாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி வரல. இவங்க எல்லாம் ஏன் எடுத்தீங்க இவங்க பேர்ல கேட்கல, தடை கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கூட இவங்க பேர்ல விசாரிக்க தடை இல்லை. அமலாக்கத்துறை அலுவலக ரீதியாக எடுக்கக்கூடாது அங்க போய் சொன்னாங்க. தனிநபர் மீது தடை. இவங்க மேல எதற்காக எடுக்கப்படுதுன்னு கேட்டாங்களே ஒழிய நீங்க இவங்க மேல எடுக்கக்கூடாதுன்னு இப்பவும் தடை கொடுக்கல. ஒண்ணு பாயிண்ட். ஒண்ணு, ஏன் எடுத்தீங்க காரணத்தை சொல்லுங்க. நம்ம கேட்போம் இல்லையா, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்ப எதுக்கு போவீங்க, அது மாதிரி ஜட்ஜி கேட்டிருக்காங்க நீதிமன்றம். என்னதுக்கு போயிருக்கீங்க, இது எப்படி உங்களுக்கு தொடர்பு கிடைச்சு, இதனுடைய தொடர்பு என்ன? தொடர்பு இல்லாம அமலாக்கத்துறை போவாது. அந்த தொடர்புக்கு நீதிமன்றத்துல கொடுத்தா அவங்க ஏத்து பார்த்துட்டு ஆமாவா இல்லையா, சரி இருக்கா இல்லையான்னு சொல்ல போறாங்க. ஒண்ணு, நீங்க 3 பேர் சொன்னீங்க, 3 பேர் போடல. ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரமன் தான் போட்டிருக்காங்க. இன்னும் அவரு மத்தவர் போடல, ரதீஷ் போடல. இவங்க 2 பேர் தான் போட்டிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. 2 பேருடைய வழக்குகளும் இவங்க வீடை சீல் வச்சிருக்காங்க. சரி, ஏன் எங்க வீட்டை சீல் வச்சாங்க அப்படின்னா 2 பேரும் அந்த 1 மாசம் தலைமறைவு எடுத்து விசாரணைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது யாரும் இல்லை, வீடு மட்டும்தான் அங்க இருக்க, அந்த வேலை செய்யணும். அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஒரு வீட்டுக்குள்ள போறோம், விசாரணை பண்றோம், தேடுறோம், எல்லாத்தையும் அப்படியே திறந்து போட்டு வந்துருவாங்களா? வந்துட முடியுமா? ஒரு யாரும் இல்ல, அவர் இருக்காருன்னா ஒரு 2 சாட்சிகளோட கையெழுத்து போட்டு ஐயா இதெல்லாம் நாங்க தேடணும், எடுத்துட்டு போறோம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. இதான் முறை. இவங்க யாருமே இல்ல. சரி வந்தோம், எடுத்துட்டாங்க, போறோம். இது என்ன சார், ஏதோ ராத்திரி சூப்பர் மார்க்கெட் போய் கொள்ளடிக்கிற மாதிரி போக முடியுமா? அப்படியே முடியாதுல்ல. ஒரு வீடு சேஃப்டி பண்ணணும்ல. நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், மீதி அங்க வச்சிருக்கிறோம், நீங்க இன்னொன்னு பாக்கணும், அந்த எல்லாமே ரெக்கார்ட் வரும். வீடியோ எடுத்திருப்பாங்க, போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ ஒண்ணும் இல்ல, வீடு சீல் பண்ணல, அங்க வீட்டுக்காரங்க யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க.
விசாரணை பண்ணி இவங்க கிளம்பி வந்தாங்க. வீட்டுல ஒருத்த பூத்துல 4 பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க நாளைக்கு அமலாக்கத்துறை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவங்க தான் எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சரி, வீடை திறந்து போட்டு போயிட்டாங்க சார், கொள்ளையடிச்சிட்டாங்க சார், யார் மேல சொல்லுவீங்க? அப்போ இப்போதைக்கு அடைச்சிட்டோம், நீங்க வாங்க, வந்துட்டீங்கல்ல, வாங்க விசாரணைக்கு வாங்க. அப்போ அந்த வீடை பூட்டிட்டாங்கன்னு சொல்ற உங்களுக்கு சம்மனுக்கு வாங்க வந்து ஆஜராகணும், சம்மன் கொடுத்து ஆஜராகணும்னு சொன்ன போது ஏன் ஆஜராக முடியல? அது படிக்கல நீங்க? அந்த கதவுல அதை பார்க்கலையா? பூட்ட மட்டும் தான் பாத்தீங்க, அப்ப அந்த சம்மனை பார்க்கல. அதுக்கே நீங்க விசாரணைக்கு ஆஜராகல, நேர கோர்ட்டுக்கு போறீங்க, எங்களுக்கு மேல உள்ள வீட்டை சீல எடுக்கணும்ன்றீங்க. சம்மன் கொடுத்ததுக்கு எப்போ வருவீங்கன்னு போது சொல்லுங்க. இது 2 பேர், இந்த 2 பேர் இவங்க நேரடியா டாஸ்மாக்ல சம்பந்தப்படும் திரைத்துறையில இருந்திருக்காங்க. இன்னொருத்தர் இந்த பட விவகாரங்கள்ல இணைஞ்சிருக்காரு. 2 பேர். 3ஆவதா இருக்கிறவர் எங்க போகணும்? அவரு இவர்களுடைய நட்போட்டாங்க சார். டெய்லி 4 பேர் ஒன்னா சுத்துவோம், டெய்லி 4 பேர் ஒன்னா சுத்துவோம், 5 பேர் ஒன்னா சுத்துவோம். இந்த 2 பேர் பேசவே மாட்டாங்க, இந்த 2 பேர் காணாம போயிடுவாங்க. இன்னொருத்தர் எங்க இருக்காருன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு யாரையுமே தெரியாது, எங்களுக்கு யாரும் தெரியாது. இது எப்படி ஒரு நாடகம்? இந்த மக்கள் நம்பணும் இந்த நாடகத்தை. இப்போ ரத்தீஷ் அவர்கள் எங்க போனாரு? அவர் ஏன் இப்போ வந்து மனு தாக்கல் பண்ணி அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல? அவர் வந்தாதான் இருக்கு அடுத்து கிளைமேக்ஸ். அவர் வந்து கேஸ் போடணும், அவர் வந்து இதே மாதிரி போடட்டும், எங்க வீட்டை சீல் வச்சுட்டாங்க, எங்க வீட்டுல சோதனை போட்டாங்க ஐயா, இது தவறானது ஐயா, என்னெல்லாம் நடந்ததோ நான் சொல்றது. பூட்டிட்டாங்கன்னா பூட்டிட்டாங்கன்னு சொல்லுங்க, எடுத்துட்டு போனாங்கன்னா எடுத்துட்டு போனாங்க சொல்லுங்க, வாங்க கோர்ட்டுக்கு வாங்க. ஏன் வரல அவரு? அவர் வந்தால்தான் அடுத்து இருக்கு, அடுத்த ஸ்டெப். ஏன்னா திரு உதயநிதி அவர்களுடைய நெருக்கமான வட்டாரத்தில் இருந்தவர்கள் இந்த எல்லாம். இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கர் மேல ஏன் குற்றச்சாட்டு வருகிறது? திடீர்னு 600 கோடி ரூபாய் வச்சுட்டு நான் படம் எடுக்க வந்தேன், 5 படம் 6 படம்னு சொல்றாரு. இவருக்கு ஏது பணம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சார் நான் வந்து எங்க வீடு இருக்கு சார், எங்க வீடு, நான் எங்க வீடு வச்சிருக்கேன், தனியா ஒரு வீட்டுல இருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டாரு, அவரு என்ன டெய்லி பார்க்க வரவரு. அப்போ அவர் மேல சந்தேகம் வரும்போது கொள்ளையடிச்சிட்டாருன்னா என் வீட்டை வந்து சோதனை பண்றது இயற்கையா இல்லையா? அவர் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் போவாங்கல்ல, விசாரணை பண்ணுவாங்கல்ல. அப்பா நேற்று உன் ஃப்ரெண்டு வந்தாரா வீட்டுக்கு? இல்ல சார். ஏன் பார்க்கல? டெய்லி பார்த்த நீங்க, திடீர்னு 3 நாளா பார்க்கலையே, ஏன் போன் பண்ணல? என்ன விசாரிப்பாங்கல்ல. அதே நடைமுறை தான் சார். அவர் திடீர்னு காணாம போயிடுறாரு, இவரு திடீர்னு நான் பல கோடிக்கு படம் எடுக்கிறேன்றாரு. அவர் வந்து விக்ரம் ரெட்டி வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு வாட்ச் இருக்குன்னு அவரே பேஸ்புக்ல சோசியல் மீடியால போடுறாரு. ஆனால் எங்களை விசாரிக்கிறது தப்பு, என் வீட்டை மூட கூடாது, கணக்கு கொடுங்க, அது தெரியாது, அதெல்லாம் அப்புறம், என் வீட்டை மூடக்கூடாது. இது எப்படி சார்? சாதாரண ஒரு கடைநிலை மக்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியுமா? எங்க வீட்டை வந்து யாரும் சோதனை போடாதீங்க ஐயா, என் ஃப்ரெண்டு திருடிட்டாங்களா, என்ன கேட்காதீங்கன்னு சொல்லுவோமா? அங்க போக மாட்டோம். இவர்கள் தைரியமா போறாங்க, ஏன்னா பின்புலம் இருக்கு, நம்மளை வந்து காப்பாத்துவாங்க. இல்லாம ஒருத்தர் போக முடியாது சார். சார் ஒரு நிகழ்வு உதாரணமா சொல்றேன். ஒரு 5 கிராம் 10 கிராம் சின்ன பொட்டலம் போதை மருந்து இருந்தால் உங்களுக்கு கைது செய்யலாம், காவல்துறை வந்து கைது செய்வாங்க. வைக்க கூடாது, சட்டப்படி தப்பு, வைக்க கூடாது. நீங்க சார் 5 கிராம் தான் சார், 1 கிராம்னாலும் தவறு தவறு தான், தவறு தவறு. ஆனால் நான் பார்த்திருக்கோம் சில நாட்கள் முன்பு ஒரு வழக்குல லாரி கூட்டு விசாரிச்சாங்க. ஆமா அவங்க வீட்டுல இருந்தது, அவங்க ஃப்ரெண்டு வச்சுதான் சொன்னாங்க, அதனால விட்டுட்டோம். இங்க இல்ல, நான் சொல்ல வேற மாநிலங்கள்ல, பக்கத்து ஏரியா இங்க இல்ல. அப்போ இருந்தது வெளில விட்டோம். ஏன் விட்டீங்க? இல்லங்க அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய ஆட்கள், பெரிய இடத்துல இருக்காங்க, செல்வாக்கு இருக்காங்க. அது மாதிரி இவங்களுக்கும் என்ன, நம்ம பெரிய இடத்துல இருக்கோம், செல்வாக்கு இருக்கு, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு இருந்தவங்க அசால்ட்டா இப்போ பதறாங்க. நம்மனுக்கெல்லாம் போக சொல்ல மாட்டோம், எங்க வீடை திறந்து விடுங்க. என்ன வேற வீடு இல்லையா? 4 வீடு 10 வீடு வச்சிருக்கோங்க, எதுக்கு போறீங்க? அங்க இவங்க கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது, என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா சார் இவங்களுக்கு தெரியல என்ன எடுத்தாங்க, என்ன வச்சாங்க, நம்ம எதுல மாட்டிருக்கோம், இன்னும் அதுவே பிடிபடல. நீங்க அதை பார்க்கணும். நம்ம எந்த வழக்குல பிடிபட்டிருக்கோம், என்னெல்லாம் ஆதாரம் கொண்டு போயிருக்காங்க. நீங்க ரத்தீஷ் அவர்களுடைய அந்த ஒரு வாட்ஸ்அப் பிரிண்ட் அவுட் வந்தது இல்லைங்களா முதல்ல, அதுல வந்து ஒரு 4 வரி, அந்த 10 வரி தான் இருந்தது. அவரை சார்னு கூப்பிட்டா, தம்பின்னு கூப்பிட்டாரெல்லாம் இருந்தது. இவங்க எல்லாம் என்ன எடுத்தாங்க, என்னென்ன நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது. உங்க பாக்கெட் என் பாக்கெட்ல தான் சார், என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு சார், 3 பேப்பர் இருக்கு சார், 2 பேனா இருக்குன்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட என்ன இருந்து சொல்றதுக்கே தெரியாத அளவு இருந்தது. அப்ப இனிமேல் தான் அவங்க அந்த சீல் எடுத்தாதான் வீட்டுல என்ன இருக்கு, என்ன போச்சு, எந்த அடிப்படையில இந்த வழக்கை நம்ம நடத்த போறோம், அதுவே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பம் அந்த அப்படியே சுத்து போட்டு உட்கார்ந்துருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப சமீபத்துல பாத்திருப்பீங்க, திரு அமித்ஷா அவர்கள் வந்து மதுரையில சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்லன்றாரு. அடுத்து திரு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க பதில் கேட்டதுக்கு? ஒண்ணுமே பதில் சொல்ல, அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன் போறாரு? ஒரு
மாவட்ட செயலாளர் கட்சி தலைவர் சொல்லும் போது நீங்க எல்லாம் பேசுனீங்க, எவ்வளவு பேசுறீங்க. உள்துறை அமைச்சர் வித்தவுட் டேட்டா வரமாட்டாரு, அவருக்கு அறிக்கை போகாம அவர் வரமாட்டாரு. அப்போ பெருசா ஒரு திமிங்கலம் மாட்டி இருக்கு, அவர் வந்து கை காட்டாரு, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்க பாருங்க, அமித்ஷா அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அதை போடுறாங்க. ஐயோ ஏதோ பெருசா 1000 கோடி நினைச்சோம், அவர் பல 1000 கோடி சொல்றாரு, நம்ம எதுல மாட்டி இருக்கிறோம் தெரியலையே, அந்த ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சார் திறந்து விட சொல்லுங்க சார், எதுல இருக்கோம் என்ன இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறோம், நாங்க மாட்டினது போக மீதி என்ன இருக்கு பதில் சொல்லணும். என் காசா இருந்தா நான் பதில் சொல்ல வேண்டாம், அடுத்தவங்க காசு பதில் சொல்லணும். இந்த வகையில தான் இருக்காங்க. நீங்க வெகு விரைவில் பாருங்க, திரு ரத்தீஷ் அவர்கள் வந்த பிறகு இதுல கண்டிப்பா மூத்த குடும்பத்துல உள்ள போவாங்க, அதற்கான வேலைகள் நடக்கும். அது நடக்காம இருக்காது. ஏன்னா நமக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தரா வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அவர்களுக்கு தான் வரும். இந்த வழக்கு வெகு விரைவில் அந்த குடும்பத்தை நோக்கி என்ட்ரி கொடுக்கும். நீங்க பார்க்கதான் போறீங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.